இந்த நாட்டை இந்த கடந்த இடத்துக்கு கொண்டு விட்ட அரசியல்வாதிகளுக்கு இந்த ரெண்டு பேரும் இவங்க செஞ்ச ஒரு வேலை செருப்பால் அடிச்ச மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன். பாதையோரமா எவ்வளவு இன்னல்களை பட்ட நேரம் கூட ஒரு மனுஷன் $1 தாரன்னு சொல்லலையே. உலக வங்கி கொடுத்த அந்த டொலர்ஸ்ல 130 கோடியை களவெடுத்துக்கிறாங்க. பாராளுமன்றம் போய் களவ பழகினாங்களா இல்ல கள்ளம் பாராளுமன்றம் போனா அந்த மிகப்பெரிய ஒரு கேள்வி இருக்கு. மக்கள் இவ்வளவு துயரத்துல இருக்கிற நேரத்திலே களவெடுக்கணும்னு நினைச்சனா இருந்தா இவன் சாதாரணமா இயல்பா நாடு இருக்கும் போது எதையெல்லாம் களவெடுத்திருப்பான்றத கொஞ்சம் கணக்கு போட்டு பாருங்களேன். ஒரு நாட்டை ரன் பண்றதுக்கு ஒரு $6 பில்லியன் இருந்தா போதுங்கிற இடத்துல $100 பில்லியன் கடன் வந்த எதனாலன்னு கேட்கிறாரு. அது வெளிநாட்டு கடன். எதற்காக கடன் வாங்கினாங்க, யாரு வாங்கினாங்க, இந்த நாட்டுல என்னென்ன செஞ்சாங்க, அந்த சல்லியெல்லாம் எங்க? மீசான் டிவி தமிழ் பேசும் உறவுகளுக்கு அஸ்ஸலாமு அலைக்கும், வணக்கம். இந்த காணொலியில தினமும் ஒரு ஊழல் அப்படின்ற மாதிரி இன்னைக்கு ஒரு மிக முக்கியமான ஒரு விஷயத்தோட வந்திருக்கிறாங்க. அந்த ஒரு ஊழல் விஷயம் பேசுறதுக்கு முன்னால 12 வயசு ஒரு பையன், பேர் ஹம்மாத். அவனை அள்ளி கொஞ்சம் போல இருந்துச்சு. அவன் பேசின விஷயங்கள், இந்த நாட்டுக்கு சொன்ன மெசேஜ், யார் மேல அவன் வச்ச நம்பிக்கை அப்படின்ற பல்வேறு விஷயங்களை தான் இந்த காணொலியில நான் உங்களோட பேச போறேன். இது வரைக்கும் எங்களுடைய சேனலை யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணலையோ அவங்க எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க. எங்களுடைய பயனுள்ள காணொலிகள் உங்களை சேரும். கடுகு சிறுசி ஆனா காரம் பெருசி. இந்த பையனெல்லாம் பேசுற அளவுக்கு ஒரு புத்துணர்வு, இந்த நாடு பற்றி ஒரு பற்றி எங்கிருந்து வந்தது அப்படின்ற மிகப்பெரிய ஒரு கேள்வி இருக்கு இல்லையா? அந்த பையன் பேர் ஹம்மாத். அவர் பேசின விஷயங்களை நான் சொல்றேன். அனுர்குமார் அங்கிள். මගේ නම හම්මත්. මගේ තාත්තා ඉන්නේ ඇමරිකාවේ. මම දැක්කා සෝෂල් මීඩියා එකේ වීඩියෝ එකක් ෂෙයා කරනවා. අංකල් කෙනෙක් ඩොලර් 200ක් දෙනවා. ඒ වගේම මාත් මගේ තාත්තගෙන් ඩොලර් 1000ක් ඉල්ලගෙන මේ රටේ ණය ගෙවන්න පුංචි උදව්වක් කරනවා. මේක කොහොමද අනුර අංකල්ගේ රජේ බාර දෙන්නේ? My $1000 is ready. You guys also join with us to do a good thing for a better future. Thank you. போசத் ப்ராடக்ட் லස්සන ජීවිතයක්. என்னோட வாப்பா என்னோட உம்மா எல்லாருமே அமெரிக்கால இருக்கிறாங்க. சோசியல் மீடியால நான் ஒரு விஷயம் பார்த்தேன். ஒரு அங்கிள் நாட்டு கடன் அடைக்கிறதுக்கு $200 தாரதாக சொல்லியிருந்தாரு. அதை நான் பார்த்தேன். அனுர் அங்கிள், என் வாப்பாட்ட சொல்லி என் வாப்பாட்ட நான் $1000 வாங்கியிருக்கிறேன். அது இப்ப என் கையில இருக்கு. இந்த நாட்டுடைய கடனுக்கு என்னால் முடியுமான சின்ன ஒரு உதவி, இதை நான் உங்கள்கிட்ட தரணும். இதை நான் எப்படி தரேன்னு சொல்லுங்க, என் பணம் ரெடியா இருக்கு அப்படின்னு சொல்லி இந்த 12-10 வயது சிறுவன் சொல்றது ரொம்ப அழகா இருந்துச்சு, யதார்த்தமா இருந்துச்சு, உணர்ச்சி பூர்வமா இருந்துச்சு. இதே போல களுத்துறை மத்துகம பிரதேசத்துல ஃபசீல் ஒரு பிரதர், சவுதியில வேலை செய்யறவரு, கூலி தொழிலாளி, வறுமக்கோட்ல வாழ்றவரு, என் நாட்டுல கடன் அடைக்க $200 தாரன் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. இவர விஷயத்தை தான் அந்த பையன் சொல்லியிருந்தாரு. கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். இந்த உணர்வு எங்கிருந்து வந்த, எப்போ வந்த, யாரால வந்த? உண்மையிலே இந்த நாட்டை நேசிக்கிற ஒரு பிரஜைக்கும் இருக்கிற கவலை, இந்த நாட்டுடைய கடன் நான் அடைக்கணும் அப்படின்னு சொல்லி. அவன் ஒரு உழைப்பாளியும் இல்லை. ஆனா வாப்பாட்ட அவன் கடன் வாங்கியிருக்கிறான். அவன் வாப்பாட்ட கடன் வாங்கி நாட்டோட கடன் அடைக்கணும்னு நினைக்கிறான். இந்த ஒரு மெசேஜ் நான் எப்படி பாக்குறேன் அப்படின்னு கேட்டா, இந்த நாட்டை இந்த கடந்த இடத்துக்கு கொண்டு விட்ட அரசியல்வாதிகளுக்கு இந்த ரெண்டு பேரும் இவங்க செஞ்ச ஒரு வேலை செருப்பால் அடிச்ச மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன். இதெல்லாம் பார்ப்பாங்களோ என்னவோ தெரியா, பார்த்ததா வெக்கம் வருதா ரோஷம் வருதான்னு பார்க்கலாம். சரி, இந்த ஒரு விஷயம் இந்த ரெண்டு பேரும் இத சொல்றதுக்கு வந்த நம்பிக்கை என்ன? அந்த நம்பிக்கை எங்கிருந்து வந்த? அந்த நம்பிக்கை யார் கொடுத்தா? இந்த சல்லியை கொடுத்தா கடனை நிறைவேற்றுவாங்க, நாடு செழிக்கும், நம்பிக்கை யார் கொடுத்த? என் கேள்வி என்னண்டா, 2022 வந்த பஞ்சத்தை விட கஷ்டத்தை விட அப்ப யாரும் கொடுக்கலையே. கோட்டாபய அரசாங்கத்துல மிகப்பெரிய பஞ்சம், ஒரு சாதாரண பஞ்சம் இல்லையே. காலையில எந்த போலினுக்கு போற, கேஸ் போலினுக்கு போறதா, பெட்ரோல் போலினுக்கு போறதா, மண்ணெண்ணெய்க்கு போறதா, பால்மாக்கு போறதா, எங்கேயுமே சாப்பாடு இல்லை. பாதையோரமா எவ்வளவு இன்னல்களை பட்ட நேரம் கூட ஒரு மனுஷன் $1 தாரன்னு சொல்லலையே. ஏன் சொல்லல? ஏண்டா இன்னைக்கு ஊழல் இல்லாத ஒரு அரசு வந்தாச்சு. ஊழலுக்கு எதிரானவங்க எல்லாம் உள்ள தள்ளுற. இதுக்கு பிறகு நாட்டுக்கு வர பணம் எல்லாம் மக்களுக்கு போய் சேரும் அந்த நம்பிக்கை தானே அது. அந்த நம்பிக்கை யாரு கொடுத்த? அந்த நம்பிக்கை கொடுத்தது நம்ம எல்லாரும் வாத்தின்னு சொல்லுவோமே, ஏகேடி அவர் கொடுத்தாரு. அதனாலதான் அனுர் அங்கிள் அந்நுண்ணியமாக பேரை சொல்ல முடியாது. அந்த பிள்ளையால முன்னே ஆட்சியாளர் பேரை சொல்ல முடியுமா? சொல்ல முடியுமா? அந்த ஆட்சியாளரை சொன்னாலே பயம், அரசியல்வாதிக்கே பயம். உண்மையிலே பாராட்டுக்குரிய விஷயம். இப்படியான பிரஜைகளை தான் உருவாக்கணும். அப்படியான பிரஜையாளர் தான் அந்த நாட்டுக்கு நல்லது நடக்கும் என்பது எனது நம்பிக்கை. 2022 நாடு பாதையில் இருந்துச்சு. வீட்டுல யாரும் தூங்கல. ஒவ்வொரு நாளும் போலிங்ல, பல நாட்கள் போலிங்ல நின்று எதுவுமே இல்லாம திரும்பி வந்தவங்களுக்கு உண்டு.
எல்லாத்துக்கும் மேல சோகம் என்னடா, ஒரு திருவிழுக்குள்ள ஒரு ஆட்டோ ஓட்டு சாரதி இறந்து போனாரு. ஒரு காருக்குள்ள 3 நாள் அங்கே இருந்து ஹார்ட் அட்டாக் வந்து ஒரு வயது முதிர்ந்தொருத்தர் இறந்து போனாரு. இதெல்லாம் பார்த்தோம் இல்லையா, நமக்கு மறந்தாச்சு இல்லையா? இப்படியான ஒரு கட்டத்துல உலக வங்கி என்ன பண்ணிச்சுன்னா, எரிவாயு அது கொடுங்க, வீட்டுல சமைச்சு சாப்பிடட்டும், குழந்தைகள் இருக்கும், பெண்கள் இருப்பாங்க, கர்ப்பிணி இருப்பா, வயதுகள் இருப்பாங்க, அவங்க சாப்பிடட்டும்னு சொல்லி அந்த உலக வங்கி வந்து பல கோடி டாலர்ஸை கொடுத்துச்சு. எதுக்கு? எரிவாயு மட்டும் கொடுக்கணும், கேஸ் மட்டும் கொடுங்க அப்படின்னு சொல்லி. சரி, அந்த சல்லி வந்துச்சு. இந்த இடத்துல சரித்த ஹேரத் கோப் குருல இது விசாரணைக்கு வந்த போது அவர் சொல்றாரு அந்த ஒரு விஷயம் குறித்து, இந்த எரிவாயு வாங்கி கொடுங்க, கேஸ் கொடுங்க, கேஸ் சிலிண்டரை கொடுங்கன்னு சொல்லி உலக வங்கி கொடுத்த அந்த டொலர்ஸ்ல 130 கோடியை களவெடுத்துக்கிறாங்க. கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன், எப்படி களவெடுத்தாங்க தெரியுமா? ஒரு மெட்ரிக் டன் எரிவாயுவை கொள்வனவு செய்யறதுக்கு $36 தேவை. இவங்க கணக்கு போட்டிருக்காங்க $129. $36 வாங்க வேண்டியதை கணக்கு போட்டிருக்கிறாங்க $129. இப்படி ஒரு மெட்ரிக் டன்ல வந்து கிட்டத்தட்ட $93 களவெடுத்திருக்காங்கடா பாருங்களேன். இது எந்த கட்டத்துல? பாதையோரமா மக்கள் சாகிற நேரம், வாழ வழி இல்லாம, தொழிலை இழந்து, வசதியை இழந்து, நாளுக்கு நாள் பட்டணி சா வந்துருமோடு ஒவ்வொரு மனுஷனும் உசுரை கையில பிடிச்சிட்டு இருக்கிற இந்த சந்தர்ப்பத்துல 130 கோடியை ஆட்ட போட்டது யார் அரசாங்கத்துல? கோட்டபாய ராஜபக்ஷ அவங்களுடைய அரசாங்கத்துல. கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். எனக்கு தெரியாது இந்த சந்தர்ப்பத்துல கோட்டபாய ராஜபக்ஷ ஓடி போயிட்டாரா, ரணில் விக்ரமசிங்கே வந்தாரா, இங்க அமைச்சர்கள் யார் இருந்தான்னு தெரியாது. ஆனா துல்லியமா 2022ல இந்த உலக வங்கி கொடுத்த உதவியில 132 கோடியை ஆட்டைய போட்டது நம்மட அரசியல்வாதிகள். கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன், எப்படியான ஒரு சிச்சுவேஷன்ல இந்த களவு நடந்திருக்குது. இவனெல்லாம் மனுஷனா? எனக்கு கேள்வி என்னண்டா, பாராளுமன்றம் போய் களவ பழகினாங்களா இல்ல கள்ளன் பாராளுமன்றம் போனான்டா? மிகப்பெரிய ஒரு கேள்வி இருக்கு. நான் நினைக்கிறேன் கள்ளன் பாராளுமன்றம் போயிருப்பானோ என்னவோ. ஏண்டா பாராளுமன்றம் போய் இப்படி களவெடுக்க முடியாது. ஒரு நாடே ரோட்டுக்கு வர மாதிரி, ஒரு நாடே பாதாள குழியில விழுகிற அளவுக்கு ஏன் களவெடுத்தாங்கன்றது எனக்கு புரியாத ஒரு விஷயம். உங்களுக்கு எதுவும் புரியுதோ எனக்கு தெரியல. மக்கள் இவ்வளவு துயரத்துல இருக்கிற நேரத்திலே களவெடுக்கணும்னு நினைச்சனா இருந்தா, இவன் சாதாரணமா இயல்பா நாடு இருக்கும் போது எதையெல்லாம் களவெடுத்திருப்பான்றத கொஞ்சம் கணக்கு போட்டு பாருங்களேன். இந்த தம்பி 2 பேரும் அவங்களால முடியுமான ஒரு உதவியை செய்ய முன் வந்தாங்க. ஆனா அவங்களுக்கு தெரியுமோ என்னமோ தெரியா, நாட்டுடைய கடன் எவ்வளவு உள்ளது. அந்த கடனை சொன்னா இந்த அரசியல்வாதிமே உங்களுக்கு ஆத்திரம் வராது. இவனை எல்லாம் ஓட்டு போட்டு பாராளுமன்றம் அனுப்பி வச்சோம் இல்லையா, அதுக்காக நம்ம மீது கோபம் வரும்ன்றத எனது பார்வை. அந்த கடனை கொஞ்சம் கேளுங்களேன். இந்த கடன் வந்து உள்நாட்டு வெளிநாட்டு 2 கடன்களையும் சேர்த்து $100 பில்லியன். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, $100 பில்லியன். நம்ம நாட்டை ரன் பண்றதுக்கு 6 பில்லியன் 7 பில்லியன் இருந்தா போதும், அவ்வளவுதான். மைத்திரிபால சிறிசேன கோட்டபாய ராஜபக்சேக்கு நாட்டை கொடுக்கும் பொழுது $7 பில்லியன் கொடுத்த கோட்டபாய ராஜபக்சனுடைய அரசோட ஒட்டி இருந்தவங்க உருவாடினவங்க என்ன செஞ்சாங்களே என்னவோ தெரியல, 2.5 புள்ளிக்கு அந்த டொலர்ஸ் வந்தாச்சு. நாடுல உள்ள மக்கள் எல்லாம் ரோட்டுக்கு வந்தாச்சு. எதையும் இறக்குமதி செய்ய முடியாத ஒரு சூழல் உருவாச்சு. ஒரு நாட்டை ரன் பண்றதுக்கு ஒரு $6 பில்லியன் இருந்தா போதுங்கிற இடத்துல $100 பில்லியன் கடன் வந்த எதனாலன்னு கேட்கிறாரு. அது வெளிநாட்டு கடன். எதுக்காக கடன் வாங்கினாங்க, யாரு வாங்கினாங்க, இந்த நாட்டுல என்னென்ன செஞ்சாங்க, அந்த சல்லியெல்லாம் எங்க? உற்பத்தியும் கிடையாது, மக்கள் ஆரோக்கியமா வாழ்ந்ததும் கிடையாது, நல்ல கல்வியை கொடுத்ததும் இல்லை, மக்கள் இன்னும் அல்லோல கல்லோலப்பட்டு வாழ்கின்ற ஒரு சூழல் உருவாயிருக்கு. இந்த கடன் எப்படி வந்த? இதை வந்து நான் சொல்லல, மத்திய வங்கியினுடைய திரைசேரிக்கு பொறுப்பான மஹிந்த சிறிவர்தன் அவனோட வாயால சொன்ன ஒரு விஷயம். $100 பில்லியன். ஊழல் இல்லாத ஒரு நாடுதான் வளமான நாடாக இங்கு உருவாகும். இன்னைக்கு சிறியவர்ல இருந்து முதியோர் வரைக்கும் நாட்டுக்கு உதவி செய்ய தயாரா இருக்காங்க. எங்களுக்கு தெரியும், விளையாட்டுத்துறை அமைச்சராக இருந்த ரொஷான் அவரை விளையாட்டுத்துறைக்கு அமைச்சராக ஆக்கின போது அங்க இருக்கிற ஊழல் எல்லாம், கிரிக்கெட் போர்டுல எக்கச்சக்கமான ஊழல், பங்களாதேஷோட கூட போட்டி போடாத அளவுக்கு வந்துச்சு. காரணம் என்ன? வெறும் ஊழல் தான். இப்படி இந்த போர்டுல நடக்கிற ஊழல் எல்லாம் ரணில் விக்ரமசிங்கே பத்தி சொன்னாரு, இப்படி எல்லாம் நடக்குது அப்படின்னு. ரணில் விக்ரமசிங்கே என்ன செஞ்சாரு தெரியுமா? கூப்பிட்டு ராஜினாமா கடிதத்தை கையில கொடுத்து நீங்க பேத்து சும்மா உட்காருங்க அப்படின்னாரு. ரணில் விக்ரமசிங்கிட்ட ஒரு விஷயம் ஊழல்னு சொல்லி போயிருந்தா என்ன செஞ்சிருக்கணும்? நடவடிக்கை எடுத்திருக்கணும். என்ன செஞ்சாரு? அமைச்சு தந்தா களவெடு, இல்லையா களவெடுக்கிறத பார்த்துட்டு கவர்மெண்ட் உட்காரு, அதான் இருக்கணும் இந்த மொழி நட. எனவே இதெல்லாம் புரிஞ்சவர் தான் ஏகேடி அனுர்குமார திசாநாயக்க. அதனாலதான் ஊழல் இல்லாத ஒரு நாடு வேணும். அந்த ஊழலுக்கு எதிரானவர்களுக்கான சட்ட நடவடிக்கை எடுக்கிறதுக்கு இப்ப முனைஞ்சிருக்கிறாரு. இந்த ஒரு விஷயத்துல சர்வதேசம் நம்புது, சர்வதேசம் இப்ப உள்ளுக்கு வருது. நிறைய தூதுவர் வந்து சந்திச்சாச்சு, IMF வந்தாச்சு, ஜப்பான் வந்தாச்சு, ரஷ்யா தூதுவர் வந்தாச்சு, அரபு நாடுகளோட பேச்சுவார்த்தை நடக்குது. நம்பிக்கை. ஏண்டா கொடுக்க களவெடுக்கிறதா இருந்தா யார் கொடுப்பான்? எனக்கு அது இல்லைன்னும் போதும் 12 வயசு குழந்தை ஹம்மாத் கூட அங்கிள் என்ற $1 ரெடி,
யார்கிட்ட தரணும்னு கேட்கிற அளவுக்கு இந்த நாட்டுல ஊழலற்ற ஒரு அரசு உருவாகும் என்ற மிகப்பெரிய நம்பிக்கை இருக்கு. இதுக்கு பிறகும் இதே பாராளுமன்றத்துல இப்படியானவங்களை நாங்க அனுப்பி இன்னும் கஷ்டப்படணுமா என்ற ஒரு கேள்வி எனக்குள்ள இருக்கு. இப்படியான கள்ளர் கூட்டம் தான் அந்த பாராளுமன்றத்துல இருக்குது என்பது எனது பார்வை. இதுக்கான வழியை மேலும் இன்னும் திறந்து கொடுக்க கூடாது என்பதுதான் எனது பார்வை. எனவே இந்த ஒரு விஷயம் மக்களுக்கு தெரியாது, மக்கள்கிட்ட கொண்டு சேர்க்க வேண்டிய பொறுப்பு உங்களுடையது. எனவே கண்டிப்பாக இதை ஷேர் பண்ணுங்க. எனவே ஏகேடியினுடைய அணுகுமுறை, அதன் மீது மக்களுக்கு நம்பிக்கை வந்திருக்குது, நாடு என்ற உணர்வு மக்களுக்கு வந்திருக்குது, நாடு வளம் பெறும் என்ற நம்பிக்கை வந்திருக்கு. அதனால அனைவரும் ஒன்றுபட்டு உதவி செய்வோம் என்ற கோஷத்தோடு 12 வயசு குழந்தை ஹம்மாத் கிளம்பியிருக்கிறாரு. வாழ்த்துக்கள் பிரதர். அதே மாதிரி ஃபசில் பிரதர், உங்களுடைய தொடக்கம் இப்படியான ஒரு பாதையை திறந்திருக்கு. நிச்சயமாக வெளிநாடுகளில் இருக்கின்றவர்கள் முடியுமான உதவிகளை நாட்டுக்காக செய்வீர்கள். நாடு வளம் பெற பிரார்த்திப்போம் என்று கூறி மற்றொரு காணொலியிலே உங்கள் அனைவரை சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.